ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா வேட்டை. டாப் ஸ்டார் பிரசாந்த் 90ஸ்ல கொடி கட்டி பறந்த ஹீரோ. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே வியந்து பார்த்த டாப் ஸ்டார். ரிவர்ஸ் பல்ட்டி அடிக்கிறதுலேருந்து லேடி கெட்டப் போட்டு மிரட்டுற வரைக்கும் தன்னோட இயல்பான நடிப்பால ரசிகர்களை கட்டி போட்டு வச்சிருந்தாரு நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த். 90ஸ்ல கேர்ள்ஸ் ஃபேன் பேஸை அதிகமாக வச்சிருந்த ஒரே ஹீரோ டாப் ஸ்டார். தன்னோட லைஃப்ல பர்சனலாக பல பிரச்சனைகளை சந்திச்சதுனால டாப் ஸ்டார் சினிமா கரியரையே தொலைச்சிட்டாரு. ஸோ இன்னைக்கும் டாப் ஸ்டாரோட ரசிகர்கள் அவரோட கம்பேக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆக போகிற அந்தகன் படத்திலிருந்து செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆக போகிற கோட் படத்து வரைக்கும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க பிரசாந்தோட ரசிகர்கள். 90ஸ்ல டாப் ஸ்டார் பிரசாந்த் டபுள் ஆக்ஷனில் நடித்த ஜீன்ஸ் படத்தை ரஜினிகாந்த் வியந்து பார்த்திருந்தாரு. பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரோட டைரக்ஷனில் ஏஆர் ரகுமானோட இசையில் உலக அழகி ஐஸ்வர்யா ராய் கூட ஜோடி போட்டு கியூட்டான நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தாரு நம்ம டாப் ஸ்டார். இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கு அவ்வளவா டாப் ஸ்டார் பிரசாந்தை பத்தி தெரியாது. அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இந்த ஒரு படத்தை இறக்கி பாருங்க, இந்த ஜீன்ஸ் படத்தை டவுன்லோட் பண்ணி பாருங்க. அவரோட நடிப்பு, ஆக்டிங், கியூட்டான ஸ்மைல் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். ஏஆர் ரகுமான் இந்த படத்துல ஒவ்வொரு சாங்ஸையும் ஒவ்வொரு வெரைட்டியா அவரோட மாடுலேஷன்ல கொடுத்திருந்தாரு. உலக அழகி என்ற பட்டம் வென்ற ஐஸ்வர்யா ராய் ரீசெண்டா ரஜினி கூட எந்திரன் படத்துலயும், மம்முட்டி கூட கண்டுகொண்டேன் படத்துலயும், ராவணன் படத்துல விக்ரம் கூடவும் சேர்ந்து நடிச்சிருந்தாலும் அவங்க அறிமுகமான முதல் தமிழ் திரைப்படம் நம்ம டாப் ஸ்டார் கூட நடிச்ச ஜீன்ஸ் திரைப்படம் தான். எப்படி 90ஸ்ல நம்ம டாப் ஸ்டார் அடுத்தடுத்து வெற்றி படங்களா கொடுத்துட்டு வந்தாரோ, அதே போல இந்த அந்தகன் படமும் இந்த கோட் படமும் ரிலீஸ் ஆச்சுன்னா அடுத்தடுத்து கம்பேக்கா அடுத்தடுத்து வெற்றி படங்களா கொடுக்கணும்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க டாப் ஸ்டார் பிரசாந்தோட ரசிகர்கள். இதுக்கப்புறம் தளபதி விஜய் கடைசியா எச் வினோத்தோட டைரக்ஷன்ல ஒரு படம் தான் நடிக்க போறாரு. அடுத்து அரசியல்ல இறங்க போறேன்னு சொல்லியிருக்காரு. அதே போல தளபதிக்கு போட்டியா இருக்கிற ஹீரோ தல அஜித். இவரோட நடிப்புல ரீசெண்டா ரிலீஸ் ஆகக்கூடிய திரைப்படம் விடாமுயற்சி. அடுத்து குட் பேட் அக்லி என்ற படத்துல நடிக்க ஒத்துக்கிட்டு இருக்காரு. அந்த படத்தை முடிச்ச கையோடு அடுத்து படம் நடிக்கிறது டவுட் தான் தல அஜித். எதிரில் போட்டியாளர்னு ஒன்று இருந்தால் தான் சுவாரஸ்யமா இருக்கும். எப்படி கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் மேட்ச்சில் நாம் சிஎஸ்கேக்கு எதிராக ஆர்சிபி ஆச்சுன்னா எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ, அதே போல் சிஎஸ்கேக்கு எதிராக எம்ஐ டீம் ஆச்சுன்னா எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ, இல்லை இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் ஆச்சுன்னா எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ அப்படி தான் பார்க்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் தல அஜித் வேர்ல்டு டூர் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காரு. தளபதி அரசியல் பக்கம் போயிட்டாருன்னா தல அஜித் வேர்ல்டு டூர்னு போயிடுவார். அப்படி இவங்க ரெண்டு பேரோட இடத்த நிரப்புறதுக்கு ரெண்டு ஹீரோ தேவை. அதில் ஒன்று டாப் ஸ்டார் பிரசாந்த், இன்னொன்று சியான் விக்ரம். விக்ரமோட படங்கள் அடுத்தடுத்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருந்தாலும் அவருக்கு கம்பேக்கா எந்த ஒரு மூவியும் அமையல. சியான் விக்ரம்க்கு கடைசியா பிளாக் பஸ்டர் மூவியா அமைந்தது அந்நியன் திரைப்படம். அதற்கடுத்து ஆவரேஜா ஓடினது தெய்வ திருமகள். அடுத்து அந்நியன் அளவுக்கு இதை சொல்லிட முடியாது. எப்படி தளபதினு ஒரு ஆரோக்கியமான போட்டி இருந்ததோ அதே போல சியான் விக்ரமுக்கும் டாப் ஸ்டார் பிரசாந்துக்கும் ஒரு ஆரோக்கியமான போட்டியா இருக்கும். இதுக்கப்புறம் வர படங்களை வச்சு பார்த்தோம்னா சியான் விக்ரமை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று தங்கலான் படம் ரிலீஸ் ஆக போகுது. அதே போல டாப் ஸ்டார் பிரசாந்துக்கு ஆகஸ்ட் 9ஆம் தேதி அந்தகன் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இவங்க ரெண்டு பேருமே இப்போ கம்பேக் கொடுக்குற கட்டாயத்தில் தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் கம்பேக் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க டாப் ஸ்டார் கம்பேக் அண்ட் சியான் விக்ரம் கம்பேக்னு.